அனைவருக்கும் வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் 2025 நம்மளுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடைலா பார்க்கலாம். வக்ரத்துல இருந்த குரு பகவான் கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. பிப்ரவரி 4ஆம் தேதியில இருந்து மே 14ஆம் தேதி வரைக்கும் நேர்கதியில ரிஷப ராசியில டிராவல் பண்ண போறாரு. நவகிரகங்களிலே முக்கியமான பிளானட் வந்து குரு. அதுதான் ஒரு சுபத்தன்மை நிறைந்த ஒரு கிரகம். அந்த கிரகம் வக்ரத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு. கரெக்டா பிப்ரவரி 4ஆம் தேதி வக்ர நிவர்த்தி ஆகி நேர்கதியில டிராவல் பண்ண போறாரு. இந்த வக்ர நிவர்த்தி சுமார் ஒரு 99 நாட்கள் இருக்கும். அதாவது பிப்ரவரி 4ல இருந்து மே 14 குரு பயிற்சி வரைக்கும் குரு பகவான் நேர்கதியில டிராவல் பண்ணுவாரு. மே 14ஆம் தேதி குரு பயிற்சி, அது வரைக்கும் ரிஷப ராசியில டிராவல் பண்ணுவாரு. இந்த குரு வக்ர நிவர்த்தி நம்முடைய நட்சத்திரம், நம்முடைய ராசி இதுக்கெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ ரொம்ப டீடைலா பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது ரிஷப ராசி ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பகவான் நம்மளுடைய ஜென்மஸ்தானத்துல வக்ர நிவர்த்தி ஆக போறாரு. அதாவது நம்முடைய ராசியிலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்காரு குரு பகவான். இதனால் வரைக்கும் வக்ரத்துல இருந்தவர் இப்ப வக்ர நிவர்த்தி ஆகுறாரு. பொதுவா ஜென்ம குரு கொஞ்சம் மைனஸான விஷயங்களை தான் பண்ணும். நிறைய மென்டலி பிரஷரை கொடுக்கும். நாலா பக்கமும் கமிட்மெண்ட் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலை கொடுக்கும். அதுதான் ஜென்ம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குருவை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாதி சுபராவும் பாதி அசுபராவும் வந்துருவாரு. அதாவது அஷ்டமாதிபதி மிக முக்கியமான பாவகிரகம் வந்து குரு பகவான் தான் நமக்கு. அதே போல லாபாதிபதி பொருளாதாரம் சார்ந்த மிக முக்கியமான பிளானட்டும் குரு பகவான் தான். ஆகவே பாதி சுபர் பாதி அசுபர் அப்படிங்கிற கேட்டகரியில வந்துடும். அஷ்டமாதிபதி ஜென்மத்துல வந்து அமரும் போது கடுமையா உழைக்கக்கூடிய தன்மையை கொடுத்துருவாரு. ஆனா எந்த ஒரு விஷயமும் கொஞ்சம் டிலே ஆகி 1ல இருந்து 2 அட்டெம்ப்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை பண்ணுவாரு. லாபாதிபதி ஜென்மத்துல இருக்கும்போது நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணம் தான் உலகம் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தை வந்து நம்முடைய மூளைக்குள்ள அதிகமா புகுத்திட்டே இருப்பாரு. நிறைய பணம் சம்பாதிக்கணும், பணத்தை சேமிக்கணும், பணத்தை வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும், அப்படியே பணம் சார்ந்த சிந்தனை அதிகமா இருக்கும். எப்படி நம்ம லாபத்தை ஈட்டலாம், எந்த ட்ராக்ல நம்ம பணத்தை பிடிக்கலாம் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இந்த லாபாதிபதி ஜென்மத்துல இருக்கும்போது அந்த சிந்தனை அதிகமா இருக்கும். இப்ப குரு ஜென்மத்துல வக்ர நிவர்த்தி ஆகிறது பிளஸ்ஸா மைனஸா அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வகையில பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். அதாவது பொருளாதாரம், லைஃபோட கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்றது, லைஃப்ல அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ அதன் சார்ந்த வகையில இது வந்து பிளஸ். மைனஸ் எங்க ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஹெல்த். பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திலேயே நம்ம வந்து ஹெல்த்தை போட்டு ரொம்ப பாடாப்படுத்தி ரொம்ப வற்புறுத்தி நம்முடைய உழைப்பை கொடுப்போம். ஸோ அது வந்து ஹெல்த் வைஸா வீக் பண்றது வாய்ப்பு இருக்கு. அதன் வகையில அது கொஞ்சம் மைனஸ். இப்ப குரு அமர்ற இடத்தை காட்டிலும் பார்க்கிற இடத்துக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த விதிகளின்படி குரு பகவான் நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை தன்னுடைய 5ஆம் பார்வையால பார்ப்பாரு. 5ஆம் இடத்துல ஆல்ரெடி கேது, பஞ்சமஸ்தானத்துல கேது இருக்கிறது தோஷம் தான். அது அந்த அளவுக்கு நல்லது பண்றது இல்ல. கேது 5ஆம் இடத்துல இருக்கும்போது நல்ல ஒரு ஞான மார்க்கத்தை கொடுத்துருவாரு. நிறைய புரிதலை கொடுப்பாரு. லைஃப் பத்தின நிறைய புரிதல். எப்பயுமே புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் எல்லாம் இந்த கேது 5க்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம புரிஞ்சிருந்திருப்போம். ஓ, வாழ்க்கையில இப்படியும் நடக்குமா, இந்த மாதிரியான விஷயங்களும் லைஃப்ல இன்டர்சேஞ்ச் பண்ணிலாம் நடக்குமா அப்படிங்கிற அந்த புது கண்ணோட்டத்தை அந்த கேது 5ல இருக்கும்போது கொடுத்துருக்கும். ஆனா இந்த குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், குலதெய்வ வழிபாடு சார்ந்த விஷயம், காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் ஒரு மாதிரி சலிப்பு, ஒரு மாதிரியான பிரச்சனை, ஒரு மாதிரியான குழப்பம் இதையும் சேர்த்தே கொடுத்திருக்கும். இந்த குழப்பத்தோட ஒரு விதமான புரிதல், இப்ப நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஆழமான புரிதல் அப்படிங்கிறது நமக்கு கடந்த காலகட்டங்களில் கிடைச்சிருக்கும். இப்போ குரு பார்வை நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல பதியறதுனால கேது இது நாள் வரைக்கும் பண்ணிருந்தா அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணிடுவாரு. அதாவது குழந்தை பாகியத்துல தடை தாமதத்தை சந்திச்சவங்களுக்கு குழந்தை பாகியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள் கிடைச்சிடும். அடுத்தது பார்த்தோம்னா பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தம், பிள்ளைகள் சார்ந்த வகையில இருந்த கவலை, பிள்ளைகளோட ஒத்து போகாத நிலை, அதை எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார். இப்ப அந்த வருத்தங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைச்சிடும். அடுத்து பிள்ளைகளுடைய எதிர்காலம் பற்றிய கவலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். மேலும் பிள்ளைகள் ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் வீக்கா இருக்காங்க, ஹெல்த் வைஸா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனையில இருந்து இப்ப மீண்டு வந்துருவாங்க. அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். அடுத்து இந்த பூர்வீக சொத்துல இருந்த குழப்பம், வருத்தம் அது எல்லாமே டோட்டலா நிவர்த்தி ஆகும். மேலும் பூர்வீக சொத்து சம்பந்தமான அந்த வில்லங்கமான விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா வரும். அந்த குழப்பமா போயிட்டு இருந்த விஷயங்கள்லாம் நமக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும். அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு. அடுத்து அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த விரிசல், வருத்தம் அதுவுமே டோட்டலா நிவர்த்தி ஆக ஆரம்பிக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் இந்த குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கான ஒரு சில நடவடிக்கைகளை எடுப்பீங்க. இந்த 99 நாட்களுக்குள்ள ஏதோ ஒரு வகையில குலதெய்வ வழிபாடை மேற்கொள்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். மேலும் ரொம்ப நாளா இருந்து வந்த அந்த புத்தி கலக்கம் அப்படிங்கிறது இப்ப தெளிவடைய ஆரம்பிக்கும். இப்போ ஒரு தெளிவான ஒரு பாதையை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிப்போம். ஓகே, இதை தான் நம்ம பிக் பண்ண போறோம், இந்த பாதையில நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படிங்கிற அந்த ஒரு கிளியரான அந்த விஷன் நமக்கு கிடைச்சிடும். அந்த குழப்பமான அந்த மனநிலை விலகி தெளிவு பிறக்கும். ஏன்னா அந்த 5ஆம் இடத்தை புத்திஸ்தானம் சொல்லுவோம். அதுல கேது இருக்கும்போது குழப்பத்தோட புரிதலை கொடுப்பாரு. இப்ப குரு
பார்வை கேது மேல பதிகிறதுனால சுத்தமா குழப்பமே இல்லாம நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தை கரெக்டா சூஸ் பண்ணி டிராவல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். சோ அந்த ஒரு கிளியர் விஷன் இந்த டைம் பீரியட்ல ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது 7ஆம் இடத்துல குருவுடைய சப்தம பார்வை. 7ஆம் இடத்துல ஆல்ரெடி சனி பார்வை இருக்கு. சனி வந்து நமக்கு ஜீவனஸ்தானத்துல இருக்காரு. தன்னுடைய 10ஆம் பார்வையில 7ஆம் ஸ்தானத்தை பார்ப்பாரு. கடந்த காலகட்டம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணையால ஏதாச்சும் வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கலாம். வாழ்க்கை துணை சார்ந்த வகையில ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள், மனக்கவலைகள், இப்படி ஏதாச்சும் ஒரு விதத்துல ஒரு சின்ன உறுத்தலையாச்சும் அது கொடுத்திருக்கும். அடுத்தது நண்பர்கள் சார்ந்த வகையில ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டிருக்கும். நண்பர்களை பிரிஞ்சு இருக்கிறது, ஏதாச்சும் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டிருக்கிறது, இதெல்லாம் கடந்த காலகட்டங்களில் இயற்கையா இருந்திருக்கும். மேலும் திருமண முயற்சி தள்ளி தள்ளி போயிருக்கும். ஏன்னா சனி பார்வை 7ல இருந்தாலே திருமண முயற்சி அப்படி நம்ம அப்படியே பிக்கப் ஆகுற மாதிரி வந்து டக்குன்னு தள்ளி தள்ளி போகும். அதுதான் சனி பார்வையோட பவர்னு சொல்றது. இப்போ குரு பார்வை 7ல வருதுனால 7ஆம் இடம் பலம் அடையுது. எனவே திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சிகள்ல வெற்றி கிடைச்சிடும். சோ அது ரொம்ப ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கு. அடுத்து திருமணம் ஆனவர்களுக்கு வாழ்க்கை துணையோட ஒற்றுமையா வாழ்க்கை நடத்துறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைக்கும். அந்த சண்டை சச்சரவு வாக்குவாதம் இதெல்லாம் குறைந்து வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா நாட்களை கழிக்கிறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு காலகட்டமா இருக்கும். மேலும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. சோ அதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. வாழ்க்கை துணை சார்ந்த வகையில் ஏதாச்சும் வருத்தங்கள் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் இந்த காலகட்டங்களில் நிவர்த்தி ஆகும். அடுத்தது 7ஆம் இடத்துல குரு பார்வை பதியும் போது புதிய நண்பர்களுடைய பழக்க வழக்கங்கள் ஏற்படும். அந்த புதிய நண்பர்களால ஆதாயமும் கிடைக்கும். சனி பார்வையும் இருக்கிறதுனால நீங்க தேர்ந்தெடுக்கிற நண்பர்கள் சரியானவர்களா அப்படிங்கறத கரெக்டா ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிக்கணும். அதுல நீங்க கொஞ்சம் கிளியரா இருந்துக்கணும். மற்றபடி நண்பர்களால ஆதாயம் உண்டு. நண்பர்கள் சார்ந்த வகையில நமக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். இப்ப நண்பர்கள் நமக்கு நிறைய பக்கபலமா இருப்பாங்க. அதுவுமே நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்தது கடந்த காலகட்டங்கள்ல நண்பர்கள் சார்ந்த வகையில ஏதாச்சும் சண்டை சச்சரவு வருத்தங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாகி இந்த பிரிந்த நண்பர்கள்லாம் ஒன்று சேருவாங்க. மேலும் இந்த கூட்டு தொழில இருந்த குழப்பம் வருத்தம் அதெல்லாம் நிவர்த்தியாகி கூட்டு தொழில ஒரு விதமான வளர்ச்சியும் மாற்றமும் ஏற்படும். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா மேலும் மேலும் இந்த கூட்டு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சனி பார்வை இன்னும் 7ஆம் இடத்துல இருந்து விலகல. அவை அது கூட்டு தொழிலுக்கு ஃபேவர் இல்ல. நீங்க மார்ச் 29க்கு மேல கூட்டு தொழில இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஏன்னா சனி பயிற்சி லாபத்துல ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சனி பயிற்சி லாபஸ்தானத்துல ராகுவும் ஆல்ரெடி இருக்காரு. ராகுவோட சனி போய் இணைறாரு. இந்த ரெண்டு நெகட்டிவான பிளான் ஒரு லாபஸ்தானத்துல இருக்கலாம். அது ரொம்ப நல்லது பண்ணும். ஆகவே மார்ச் 29க்கு மேல இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான பிளான்ஸ்லாம் நீங்க வச்சுக்கலாம். மார்ச் 29க்கு மேல நீங்க பண்ண வேணாம்னு நினைச்சாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் தான். இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ப்ராஃபிட் பார்ப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்கு மார்ச் 29க்கு மேல. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது நல்லது. அடுத்தது குருவுடைய 9ஆம் பார்வை பாகியஸ்தானத்துல இது வந்து தந்தை சார்ந்த வகையில மகிழ்ச்சியும் ஆனந்தத்தையும் கொடுக்கும். தந்தையாருடைய முழு ஒத்துழைப்பையும் நமக்கு பெற்றுக் கொடுக்கும். மேலும் தந்தையாருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குன்னா அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம அடகுல இருக்க தங்க அணிகலன்களை மீட்டெடுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஆல்ரெடி இருக்கிற கடன் சுமையை குறைப்பீங்க. கடன் பிரச்சனையில இருந்து இப்ப முழுமையா வெளில வருவீங்க. அது ரொம்ப நல்லா இருக்கு. மேலும் குருவுடைய 9ஆம் பார்வை 9ஆம் ஸ்தானத்துல பதிகிறதுனால புதுசா தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். மேலும் நிறைய தர்ம காரியங்கள், நிறைய தான தர்மம் செய்யறதுக்கான வாய்ப்புகள், நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள், மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகள், குடும்பத்துல மங்களகரமான மாற்றத்துக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளையும் முக்கியமான முயற்சிகளையும் எடுப்பீங்க. அதெல்லாம் ரொம்ப சிறப்பா இருக்கு. பாகியஸ்தானத்துல குரு பார்வை பதிகிறது ரொம்ப சிறப்பு. ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்து இருந்த ஒரு வாய்ப்பு அது இப்போ உங்களுக்கு கிடைக்கும். நீங்க ரொம்ப நாளா எந்த விஷயத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு இப்போ வந்து கிடைக்கும். அந்த ஒரு லக், அந்த ஒரு ஜாக்பேட் வந்து இப்போ உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகுது. அது ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்தது பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள் பண்றது, பிள்ளைகள் சார்ந்த வகையில சுப விரைய செலவுகள் பண்றது, பிள்ளைகளுக்கு ரொம்ப நாளா நீங்க ஏதாச்சும் சுப மாற்றம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, சுப விஷயம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா அதை இந்த காலகட்டங்களில் செயல்படுத்தலாம். அது ரொம்ப நல்லா இருக்கு. இப்படி குரு வக்ர நிவர்த்தி நமக்கு பல வகையில ஃபேவரான பலன்களை கொண்டு வந்து சேர்க்குது. இருப்பினும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் மைனஸா தான் இருக்கு. முக்கியமா ஹெல்த். ஜென்ம குரு நடக்கும்போது நம்முடைய மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் இது ரெண்டுலயும் கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கணும். முக்கியமா மன ஆரோக்கியம். ஜென்ம குரு இருக்கும்போது நிறைய அலைச்சல் இருக்கும். ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்க முடியாது. ஒரு இடத்துல இன்னொரு இடம் அப்படியே டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த அலைச்சலை ஓரளவு கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேவையில்லாத விஷயத்த மனசுல போட்டு அதிகமா நீங்க அப்படியே குழப்பிட்டுலாம் இருக்கக்கூடாது. நல்லா தூங்கணும். ஜென்மகுரு காலகட்டத்துல தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வரது வாய்ப்புகள் அதிகம். ஆகவே டயத்துக்கு கரெக்டா தூங்குங்க, டயத்துக்கு கரெக்டா சாப்பிடுங்க, ஹெல்த்ல கொஞ்சம் தனியா அக்கறை செலுத்திக்கோங்க. அதை மட்டும் நீங்க மெயின்டைன் பண்ணிட்டா போதும். மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதுல இந்த மார்ச் 29 வரைக்கும் இந்த தொழில் உத்தியோகம் இதுல ஏதோ ஒரு மாதிரி கொஞ்சம் பிரஷரா போற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தொய்வான நிலை ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த தொழில் உத்தியோகத்துல மாற்றத்தை நோக்கி பயணிப்பீங்க. புதுசா ஏதாச்சும் ட்ரை பண்ணுவோமா, வேற ஏதாச்சும் நம்ம ட்ரை பண்ணி இன்னும் நல்லா சம்பாதிக்கிறதுக்கான வழி ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிற அந்த தேடல் குணம் அப்படிங்கிறது இப்போ அதிகமா வெளிப்பட ஆரம்பிக்கும். மேலும் அந்த தேடலையும் நீங்க மேற்கொள்வீங்க. அந்த தேடலையும் வெற்றியும் அடைவீங்க. ஏன்னா லாபஸ்தானம் ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆக போகுது. சனி பார்வை பார்த்தோம்னா இப்போதைக்கு விரயஸ்தானத்துல இருக்கு. கடந்த சில வருடமாவே சனி பார்வை விரயத்துல
இடத்துல இருக்கு. அதாவது நம்ம எவ்வளவு சம்பாதிச்சாலும் அது வந்து நமக்கு பற்றாத ஒரு நிலையை ஏற்படுத்தும். அப்படியே ஓட்ட குடத்துல தண்ணி நிரப்புற கதை தான். நிறைய நம்ம மட்டும் சம்பாதிச்சுட்டே இருப்போம், அது மட்டும் ஒரு பக்கம் விரயமாயிட்டே இருக்கும். இப்படி ஒரு கான்செப்ட்ல தான் கடந்த காலகட்டம், இப்போ கரண்ட் சிச்சுவேஷனும் இப்படிதான் போயிட்டு இருக்கு. மார்ச் 29க்கு மேல லாபஸ்தானம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகுறதுனால ரொம்ப சிறப்பா ஆக்டிவேட் ஆகுது. இது வந்து நமக்கு பெரிய மாற்றத்தையும் பெரிய வளர்ச்சியும் நிச்சயமா பெற்றுக் கொடுக்கும். குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில ரிஷபத்துக்கும் ரிஷபத்தோட நட்சத்திரத்துக்கும் வாழ்க்கையில மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த காலகட்டங்கள்ல நிகழும். குறிப்பா மார்ச் 29க்கு மேல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள், குறிப்பா பொருளாதாரம், உடைய குடும்பம், உடைய தொழில், உத்தியோகம், உடைய கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம், இப்படி A to Z நிறைய முக்கியமான மாற்றங்கள்லாம் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவா, அதாவது மார்ச் 29 வரைக்கும் எல்லா விஷயத்திலையும் கொஞ்சம் நிதானமா ஸ்லோவா டிராவல் பண்றது நல்லது. நான் ரிஷபத்துக்கு கொடுக்கிற ஒரே ஒரு வார்னிங் என்னன்னா, ஹெல்த்ல மட்டும் கேர் எடுத்துக்கோங்க. ஹெல்த் மட்டும் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை செலுத்துங்க. ஆரோக்கியமான உணவுகளை அதிகமா சாப்பிடுங்க. அது மட்டும் நீங்க கேர் எடுத்துட்டீங்கன்னா போதும். மற்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா வருது. வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் மற்றும் தசாபுக்திகளுக்கு இருப்ப நிச்சயமா மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனவே 100% பலன்களை நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை தான் நீங்க பார்க்கணும். இந்த கோச்சார பலன்கள் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸுக்கு மட்டும் பார்த்துக்கோங்க. கிரகங்களுடைய சஞ்சாரம் எப்படி இருக்கு, அந்த கோச்சாரம் நமக்கு எந்த மாதிரியான ஆக்ஷன்ஸ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கிளான்ஸுக்காக மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுடைய தசாபுக்திகளின் படி நீங்க உங்களுடைய செயல்பாடுகளை வச்சுக்கிறது சிறப்பு. ஏன்னா அந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு 25% 30% மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். மற்றபடி ஒரு 70% 75% பலன்கள் நம்முடைய தசாபுக்திகளுக்கு ஏற்பதான் நம்முடைய வாழ்க்கையில நிறைய ரிஃப்ளெக்ஷனை காட்டும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசாபுக்தி நடக்குதோ அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்களை எடுத்து நம்ம கம்போஸ் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் பொருந்தி வரும். பொதுவா எந்த தசாபுக்தி நடக்காம இருக்கிறது நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா 3, 6, 8, 12 இந்த இடத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருக்கிறது சிறப்பு. இந்த தசாபுக்தி நடக்குதுன்னா நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாதகாதிபதி, மாரகாதிபதி இந்த ஸ்தானத்துக்குரிய தசாபுக்தி நடக்காம இருந்தா பெட்டரா இருக்கும். எது நடக்கிறது சிறப்பு அப்படின்னா நம்முடைய லக்னாதிபதி தசை நடக்கலாம், அதேபோல கேந்திர ஸ்தானாதிபதியுடைய தசை நடக்கலாம், அது ஆல்மோஸ்ட் ஃபேவர் பண்ணும். திரிகோண ஸ்தானாதிபதியுடைய தசை அதுவும் நல்லது பண்ணும். குறிப்பா சொல்லணும் உங்களுடைய லக்ன சுபர், லக்ன யோகர் இவர்களுடைய தசை நடந்தா ரொம்ப சிறப்பா இருக்கும். எனவே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல என்ன தசை நடக்குது, என்ன புத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதற்கு தகுந்தாற் போல இந்த கோச்சார பலன்கள் உங்களுக்கு ரியாக்ட் ஆகும். எனவே உங்களுடைய குடும்ப ஜோதிடத்தை உங்களுடைய பர்சனல் சார்ட்டை கொடுத்து என்ன தசாபுக்தி நடக்குது, நம்ம ஏதாச்சும் முக்கியமான மாற்றங்கள் பண்ணலாமா அப்படிங்கறத ஒரு கிளாரிஃபை பண்ணிட்டு நீங்க பண்றது சிறப்பு. முக்கியமா ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் பண்றீங்கன்னாக்கா ஒரு வாட்டி கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நீங்க கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப முக்கியமான விஷயங்களுக்கு நீங்க கிளாரிஃபை பண்ணிட்டு பண்றது சிறப்பு. மேலும் நம்மளுடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அந்த பதிவுகளை பார்க்காதவங்க மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த ஒரு வருடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான கிளான்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ராசி நட்சத்திரம் ரெண்டுக்குமே ரிலீஸ் பண்ணியாச்சு. உங்களுடைய ராசி நட்சத்திரம் ரெண்டே ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. அடுத்து சனி பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மார்ச் 29ல சனி பயிற்சி, அதுக்கான ராசி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் நட்சத்திர பொது பலன்கள், ராசி பொது பலன்கள், நியூமராலஜி ப்ரெடிக்ஷன்ஸ் இப்படி நிறைய விஷயங்கள் நம்முடைய சேனல்ல கவர் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். டைம் இருக்கும்போது அதெல்லாம் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க. ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் அந்த பதிவுகள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்க டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அதுவும் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில சின்ன ஒரு பயனுள்ள ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.